10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்து சிறப்பு குழந்தைக்கு 11ஆம் வகுப்பில் படிக்க இடம் கொடுக்க மறுக்கும் அரசு பள்ளியினரால் பெற்றோர் அதிருப்தி அடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் செட்டி வீதியைச் சேர்ந்த வரலட்சுமியின் சிறப்பு குழந்தை மாரண கவுண்டர் உயர்நிலை பள்ளியில் படித்து 300 மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து 11ஆம் வகுப்பு படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அரசு பள்ளிகளை அணுகிய போது இடம் தர மறுத்துவிட்டனர். சில அரசு பள்ளி நிர்வாகம் தனியார் பள்ளியில் படிக்க வையுங்கள் என சிறப்பு குழந்தையை திருப்பி அனுப்பிவிட்டது. ஆனால் தனியார் பள்ளியில் படிக்க வைக்க 2 லட்சம் முதல் 3 லட்சம் வரை செலவாகும் என பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மாவட்ட ஆட்சியரிடம் இது தொடர்பாக மனு தந்துள்ள அவர்கள் தனது மகன் மேல்நிலை பள்ளியில் படிக்க இடமளித்து உதவி செய்ய வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். போட மாட்டேக்காங்க. நான் நிறைய ஸ்கூல் ஏறி இறங்கிட்டேங்க சார். கோவை புதூரில் போய் அங்கேயே போய் கேட்டேங்க, அங்கேயே எடுக்க மணிக்குண்டிலே கேட்டால் அங்கேயே எடுத்துக்கலைங்க. இப்போ பீலமேட் பக்கத்தில் அங்கேயே போய் கேட்டால் அங்கேயே எடுத்துக்கலைங்க சார். நான் டெய்லி டிசியை வச்சு டெய்லி நான் அலையிறேங்க. டெய்லி நான் தெருவாக அலைஞ்சிட்ருக்கேங்க சார். இந்த மாதிரி நான் வேலைக்கு போனால் தான் நான் சாப்பிட முடியும். நான் வேலைக்கு போனால் தான் நான் சாப்பிட்ற சூழ்நிலை இருக்கும்போது இப்போ தெருவாக நான் அலையிறேன். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறாங்க சொல்லுங்கள். ஊனமற்றவங்களுக்கு ஸ்கூல் எந்த ஸ்கூல் போனாலும் டீச்சர்ஸ் இல்லைங்க. அப்போ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு என்ன படிக்க வைக்க முடியும் சொல்லுங்கள். நாங்கள் இல்லாதவங்க பணம் கட்டி படிக்கிறவங்களுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.